கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 118ஆம் சங்கீதத்திலே அந்த 6வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அதாவது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் என்று வேதம் சொல்கிறார். அவர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறார், அவர் எனக்கு என் பட்சமாக இருக்கிறார், எனக்கு சாதகமாக இருக்கிறார், எனக்கு அனுகூலமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2வது 8 வசனத்திலே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். 9 பிரபுக்களை நம்புவது, அதாவது பிரபுக்கள் நம்புவதை பார்க்கலாம். நம்பிக்கை. அப்போ தேவன் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார், தேவன் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார், தேவன் எனக்கு பட்சமாக இருக்கிறார், எனக்கு அனுகூலமாக இருக்கிறார், எனக்கு சாதகமாக இருக்கிறார். 2வது, தேவன் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார், அவர் என் நம்பிக்கையின் தேவன், அவர் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். 3வது அந்த 13வது வசனத்திலே, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். 3வது, கர்த்தர் எனக்கு உதவியாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவியாக இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவர் என் பட்சமாக இருக்கிறார், எனக்கு அனுகூலமாக இருக்கிறார், அவர் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். 3வது, அவர் எனக்கு உதவியாக இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், என்னை தாங்குகிற தேவனாக இருக்கார். ஏன்னா நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அப்போ அவர் நான் விழாதபடி என்னை தாங்குகிறவராக, அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது 14, கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். 4வது, அவர் எனக்கு பலனாக இருக்கிறார், அவர் எனக்கு விடுதலையாக இருக்கிறார், ரட்சிப்பாக இருக்கிறார், எனக்கு விடுதலையாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவதாமே இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறவர், உங்கள் பட்சமாக இருக்கிறவர், உங்களுக்கு சாதகமாக இருக்கிறவர். 2வது, அவர் உங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கிற தேவன். 3வது, அவர் உங்களை தாங்குகிறவராய், அவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வது, அவர் உங்களுக்கு பலனாக, அவர் உங்களுக்கு விடுதலையாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.